மனுஷ உடலுக்கு 9 ஆவரணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷன் இறந்து போனாலும் அந்த 9 ஆவரணங்களும் இங்கதான் இருக்கும். இறந்து போன மனுஷனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸோட ஆவரணங்கள் ஒரு லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற ஒரு ஆளோட பார்வையோட ஆவரணமும் ஒரே நிலைமையில இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இறந்து போனவங்களுடைய உருவத்தை பார்க்க முடியும். இப்போ இங்க இறந்து போன யாரோ ஒரு பொண்ணோட உருவம் மற்றும் குரலோட ஆவரணத்தோட லெவலும் உயிரோடு இருக்கிற அவருடைய குரலும் ஆவரணத்தோட லெவலும் ஒரே நிலைமையில இருந்ததுனால ஸ்ரீகுமாருக்கு அவளை பார்க்கவும் கேட்கவும் முடியுது. இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்லையா? இங்கே வந்துட்டியா? என்ன சொன்ன? அந்த ஆளு சும்மா சொல்றான். நான் ஒன்னும் சாகல. கேட்டீங்களா? பாத்தீங்களா? தெரியுது. அந்த சோஃபால உட்கார்ந்துட்டு அவ சொல்லிட்டு இருக்கா அவ இன்னும் சாவலன்னு. அதுல என்ன சந்தேகம் இருக்கா? எல்லாம் தெரிஞ்ச ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாரு. சில சமயம் செத்தவங்க செத்தாலும் சாகாம சாவடிப்பாங்க. அப்புறம் ஸ்ரீகுமார், நீங்க ஒன்றும் பயப்படலையே? எனக்கு பயமெல்லாம் இல்ல. நல்லது, பயப்பட வேண்டாம். இது ஒன்றும் தரப்போற காரியம் இல்லையே. பொண்ணு தானே, முடிஞ்சவளுக்கு ஃப்ரெண்டாக முயற்சி பண்ணுங்க. அவளுக்கு என்ன தேவைன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. டாக்டர், இவ ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச உறவை கற்பனை பண்ணி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் இல்லைன்னா இது ஒரு மகா சக்தியாக இருக்கும். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதீத ஞானம்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு கிடைச்ச இந்த சக்தி. எது எப்படியோ இந்த கேஸை பத்தி நான் கொஞ்சம் தெளிவா படிக்கணும். அப்பதான் என்னால என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தேங்க்யூ டாக்டர். வா. இல்ல, கோவிந்தன் இங்க இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. ஓகே சரி, நீ போடா, நான் சாயங்காலம் வரேன். ஓகே டாக்டர். ஓகே, பாய். இவர் எப்படி, இவருடைய ஹிஸ்டரி என்ன? பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் சார். படிக்கும்போது கெட்டிக்காரன் சார். எம்எஸ்சி பிசிக்ஸ்ல ரேங்க் ஹோல்டர். ஓஹோ. கொஞ்ச வருஷமா கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கான். யாரோ அவனை இங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கானே. ரொம்ப தூரத்துல இருக்கிற பழைய ஸ்டைல்ல ஒரு வீடு வேணும்னு சொன்னா அங்கதான் இப்ப இருக்கான். எப்ப வேணாலும் திரும்ப போயிடுவான். இவர் குடும்பத்திலே யாருக்காவது மன ரீதியா? அதெல்லாம் இல்ல, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லுவான், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தோணுது? மனபிராந்தி இல்ல கற்பனையில மூழ்கிட்டாருன்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை, அதோட சிம்டம்ஸ் மட்டும்தான். இனி வரப்போற டெவலப்மெண்ட்ஸை பார்க்காம என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. மனசு அதோட எல்லையை தாண்டி மறுபக்கம் போச்சுன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நான் இங்கதான் இருக்கேன், புரியுதா? என்ன இது? சும்மா பயமுறுத்திக்கிட்டு வரும்போது வரேன்னு முன்னாடியே சொல்லிட்டு வா. திடீர்னு வந்து சொன்னா ஒரு படப்படம் ஆகாது. சரி, இனிமே அப்படியே பண்ற. எதையாவது சொல்லி தொலை. நீ யாரு, எதுக்காக வந்திருக்கேன்னு? இந்த உலகத்துல இப்போதைக்கு என்னோட குரல் கேட்கிற ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னா ஸ்ரீகுமார். அந்த ஸ்ரீ மூலமா எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எங்க இருக்கணும் கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம், நான் இப்போ வரேன். என்ன? You are Rita Matthews. உன் பேர் ரீட்டா. மெடிசன் படிச்சுக்கிட்டு இருந்த ரீட்டா மேத்யூஸ். நீ காணாம போய் 4 மாசம் ஆகுது. உன்னை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ண ஸ்ட்ரைக் தான் இப்போ நம்ம பார்த்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் ரீட்டானா? அவங்க பிடிச்சிருந்து தட்டிட இருந்தது.
அதான் ரீதா. ஆனா ஸ்ரீகுமார் கண்ணுக்கு மட்டும் நான் எப்படி தெரியுறேன்? எல்லாராலையும் பார்க்க முடியாதண்ணா. இப்ப எங்க இருக்கு ஸ்ரீ? கண்டுபிடிக்கிறேன். ரீட்டா எங்க? ஹாஸ்டல் வார்டன் பெண்களை கடத்துபவரா? ரீட்டாவை பற்றி முன்னாள் மந்திரியிடம் விசாரணை. பழனி ஆற்றில் கிடைத்த அழுகிய பிணம் ரீட்டாவது அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டது. ரீட்டா காணாமல் போனது தொடர்பாக சர்க்காரியா ஜேக்கப் அரெஸ்ட். யார் இந்த ஹாஸ்டல் வார்டன்? தெரியல. இந்த சர்க்காரியா ஜேக்கப் தெரியல. இது கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது, ஆனா யாருன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த ரீட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹவுஸ் சர்ஜனா இருந்தப்போ காணாம போயிருக்க. நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா? அங்கே உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு? போலாம். கம். என்ன இது? எனக்கு என்னோட ட்ரெஸ் தொட முடியுதா? உங்களுக்கு கூட தொட முடியுதா? ஆனா என்னால பேப்பரை எடுக்க முடியல. ஏய், கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது இந்த ட்ரெஸ்ஸை மாத்தலாம்ல? வேணும், ஆனா எப்படி? டாக்டர் என்ன சொன்னாரு? நான் கிரியேட் பண்ண உருவம் தான் எதுன்னு சொன்னார்ல. அப்படின்னா எனக்கு இஷ்டப்பட்ட ட்ரெஸ்ஸை கூட உன்னை போட வைக்க முடியணும். கமான். ஸ்ரீ, இது என்ன ஹாஸ்பிட்டல்? என்ன ஹாஸ்பிட்டலா? இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. என்ன என்ன என்னவோ சொல்லிட்டு இருந்தா? ஒன்றும் இல்லை. போடா. ஒன்றும் இல்லை. அந்த சிஸ்டர் ஞாபகம் இருக்கா? இல்ல, தெரியல. அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம். வா. சிஸ்டர், சிஸ்டர், இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரீட்டா மேத்யூஸை தெரியுமா? தெரியுமே. என்னாச்சு? இல்ல, உங்களுக்கு ரீட்டா மேத்யூஸை தெரியும், ஆனா ரீட்டா மேத்யூஸ்க்கு இந்த சிஸ்டர் ஞாபகம் இல்லை. சொல்லுறேன், நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அந்த டாக்டரை பார்த்தா ஞாபகம் வருதா? இல்ல, யாரையுமே தெரியல. ஒண்ணுமே புரியல. டேய், யாரையுமே தெரியாதுன்னா இது சரிப்பட்டு வராது. ஸ்ரீ, இது சரிப்பட்டு வராது. நம்ம திரும்பி போலாமா? ஸ்ரீ, ப்ளீஸ். என்ன இந்த ஆளு சரியா வர திரும்பி போலாங்கிறாரு? வண்டியை திருப்புங்கண்ணா. சாரி ரீட்டா, வெரி சாரி. நீ இந்த மாதிரி பண்ணா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி ஹெல்ப்லெஸ். அப்படி சொல்லாதீங்க ஸ்ரீ. வேற என்ன செய்ய சொல்ற? நியூஸ் பேப்பர்ல என்னோட கடந்த காலத்தை பத்தி என்ன எழுதியிருக்க ஸ்ரீ? வா, ரீட்டாவுக்கு ரீட்டாவோட கதையை நான் இப்ப சொல்றேன். ரீட்டாவோட 7வது வயசுல அவளுடைய அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. 14 வயசு வரைக்கும் அம்மா கூட தான் வாழ்ந்திருக்கா. இடையில ரீட்டாவுடைய அம்மா இன்னொருத்தர் கூட வாழ ஆரம்பிக்க அந்த தொடர்பு பிடிக்காம போக ரீட்டா அவளுடைய அப்பா கூட வாழ ஆரம்பிச்சா. ஆனா அங்கேயும் அவள் நிம்மதியா இல்லை. ஒரு வழியா 16வது வயசுல ரீட்டா தனியா வாழ ஆரம்பிச்சா. அது அவளுக்கு ஒரு போராட்ட காலம். ராத்திரியில பல கம்பெனியில வேலை செஞ்சு பகல்ல படிச்சு ரீட்டா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா.
என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகி மெடிசன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ப்ரொஃபஸரே பிரமிக்கிற அளவுக்கு படிச்சான். ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது சர்க்கரியா ஜேக்கப்ன்ற 4th இயர் ஸ்டூடெண்ட் ராகிங்கிற பேர்ல அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அவனை எதிர்த்து சண்டை போட்டு அந்த ரேப் அட்டெம்ப்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையாக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போராட்டமா இருந்தது அவளுடைய காலேஜ் வாழ்க்கை. மாணவர்களுடைய போராட்டத்தினால மேனேஜ்மெண்ட் அவனை டிஸ்மிஸ் பண்ணுச்சு. அந்த பகை அவன் மனசுக்குள்ளேயே இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரீட்டா காணாம போயிட்டா. என்ன ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இல்ல, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நோ, அப்படி விட முடியாது. யூ ஹேவ் டு திங்க். நில்லு. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துதான் ஆகணும். ஏன் முன்னாடி உன்னால வர முடியுதுன்னா, ஏன் கண்ணுக்கு மட்டும் நீ தெரியலன்னா, ஏன் காதுக்கு மட்டும் நீ பேசுறது கேக்குதுன்னா, நடந்த ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்துதான் ஆகணும். அந்த நாட்கள்ல நான் தங்கி இருந்ததா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான். நான் முதல் தடவை அங்க போனப்ப வார்டன் ஷெரின் எனக்கு தெரியும். Yeah, then tell me what happened. இதே லேடிஸ் ஹாஸ்டல். பசங்களுக்கு இங்க என்ன வேலை? முடியெல்லாம் காட்ட வேண்டாம். ஆள் யாருன்னு தெரியுது. நான் சும்மா தமாசா பேசினேமா. வா வா. மத்தவங்க முன்னாடி வச்சு என்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்க மாட்டாங்க. ஆனா வார்டனுக்கு நான் ரொம்ப உயிர. என்கிட்ட இருந்து அவங்க பாதி ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவாங்க. யாரும் பார்க்காதப்போ எனக்கு மட்டும் பலகாரங்களும் ஃப்ரூட்ஸும் நிறைய தருவாங்க. அப்புறம் 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 என்னால எதையும் யோசிக்க முடியல. ட்ரை. ப்ளீஸ், இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உன்னுடைய தொலைந்து போன நினைவுகள் இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியணும். நான் நேரா அந்த ஹாஸ்டலுக்கு போய் அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட நடந்ததை பத்தி கேட்டா மறுபடியும் குழப்பம்தான் வரும். நீ சொன்னதெல்லாம் கோபன் கிட்டயும் கோவிந்தன் கிட்டயும் சொல்லி அனுப்ப போறேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவங்க அங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நம்புவாங்க. அவங்களும் எனக்கு தேவைப்படுறாங்க ஒரு துணைக்கு. வார்டன் இருக்காங்களா? வார்டன். எஸ். வாங்கிக்கங்க. செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துனீங்கல்ல, ரீட்டா இங்க முதல் நாள் வரும்போது நீங்க செடிக்கு தண்ணி ஊத்துனீங்கல்ல, அப்புறம் லட்டு, ஜிலேபி, பர்ஃபி, ஆரஞ்சு. நீங்க உள்ள வந்து உட்காருங்க. நான் இப்ப வந்துடுறேன். சக்சஸ். ஹலோ. டேய், எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறேன்டா. எதை வச்சு சொல்ற? போலீஸ் இங்க வந்திருக்காங்கடா. இனி கோபனுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் தான். உண்மையை தெரிஞ்சுக்க போலீஸ் அவன் காலை பிடிப்பாங்க பாரு. அட்டகாசம். அடச்சே, நான் போயிருக்கலாம்டா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. ஐயோ, அடே கோவிந்தா, என்ன போலீஸ் புடிச்சிட்டாங்கடா. ஐயோ கோவிந்தா, ஐயோ ஐயோ, என்ன கொண்டு போக வேணாம் சொல்றா. ஐயோ டேய், என்ன காப்பாத்து. எங்கடா போற? டேய் அடே, எங்கடா போற? நில்றா டேய், நில்லு நில்லு. டேய், என்ன கொண்டு போறாங்கடா. கண்ணை மூடி மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாரு.
ஏய். கை தட்டுறா கை தட்டுறா கை தட்டு. கையிலடா காலால தான் மிதிக்க போறேன். என்னாச்சு? கோபிக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கலையா? போட்டாங்க, அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை நான் மாட்ட வேண்டியது அவன் போயிட்டான். போன் அடிக்குது. ஹலோ. அடே கோவிந்தா, அந்த பைத்தியக்கார ஸ்ரீகுமாரால எல்லா அடியும் என் மேலதான்டா விழுது. அந்த வார்டன் கிட்ட கேட்டப்போ அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான்டா. அதோட இங்க இருக்கிற போலீஸ்காரங்களா சுத்தி சுத்தி கேக்குறாங்க, ரீட்டா எங்கன்னு. நீ மட்டும் சீக்கிரம் வரலன்னு அந்த தோட்டாவை இறக்கிடுவாங்கடா. வருவியா? வரேன்டா, வரேன். பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நீ பைத்தியக்காரத்தனமா யோசிப்ப. அதுல சிலது உண்மையாகும் போது பெரிய பொறுப்பேத்துக்கணும். இல்லைன்னா கூட இருக்கிறவங்க மாட்டிப்போம். இங்க பாரு, போலீஸ்காரன் உன்னை தேடி வந்து பொழக்கிறதுக்குள்ள எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கடா. அப்ப நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான். சார், என் நண்பன் வந்துட்டான். வா வா வா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீ சொன்ன மாதிரி இவங்கிட்ட எந்த பிரச்சனையும் தெரியலையே. ஐயோ சார், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இவன் ஃப்ரெண்டுக்கு. அப்படியா? அப்ப அவனை இங்க வர வைக்காம விட்டதுதான் இப்ப பிரச்சனையா? அவன் இங்க வந்தாலும் பிரச்சனை தான். என்னது? டேய் சொல்லடா. இல்ல சார், அவனை கூட்டிட்டு வரலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அவன் தென்னை மரத்துல ஏறிட்டான். அங்க இருந்து குதிக்க போறேன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அங்க எங்கடா தென்னை மரம் இருக்கு? ஒரு பைத்தியக்காரன். பக்கத்து வீட்டுல இருக்க தென்னை மரம். ஓ, பக்கத்து வீட்டுல எங்கடா? இந்த பக்கத்து வீட்டுல எந்த பக்கத்து வீடா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு தெரிய வேண்டியது ரீட்டாவுக்கும் வார்டனுக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம் அந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி தெரிஞ்சது அத சொல்லு. ஐயோ சார், அவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் ஏதாவது சொல்லுவான். சிலது உண்மையாகும். இப்ப கூட 6th சென்ஸோ 7th சென்ஸோ ஒர்க் அவுட் ஆகி வார்டன் கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னா அது உண்மையாயிடுச்சு. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது சார். நான் வாக்கு கொடுக்குறேன், ப்ளீஸ். நீ சொல்றதெல்லாம் நான் நம்பலாமா? ஷுவரா நம்பலாம் சார். நீ சொல்ல வேண்டாம், இவன் சொல்லட்டும். நான் சொல்றத மட்டும் நம்புங்க சார், ப்ளீஸ். சரி, இந்த ரீட்டா கேஸை விசாரணை பண்ற சிஐ நந்தகோபால் நான் தான். நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடலாம்னு பார்க்காதீங்க. அப்புறம் அந்த பைத்தியக்காரன் தென்னை மரத்துல இருந்து இறங்குனதுக்கு அப்புறமா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. எந்த தென்னை மரம்? பக்கத்து வீட்டுல. ஓ, போ போ போ. போடா. டேய் கோவிந்தா, ஸ்ரீகுமார் எந்த தென்னை மரத்துலடா இருக்கா? உன் மாமனார் வீட்டுல. நானே ஏதாவது சொல்லி உன்னை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்டுட்டு இருக்க. எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. நான் இதுக்கு வரல, என்ன விட்டுருப்பா.